டிஆர்பி போட்டித் தேர்வு எழுத இருக்கக்கூடிய விலங்கியல் தேர்வர்கள் அனைவருக்கும் விழுப்புரம் தலாமஸ் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது பயிற்சி மையமானது மிக குறைவான கட்டணத்தில் விலங்கியல் தேர்வர்களுக்கு ஒரு நிறைவான பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. மிக 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 குறைவான கட்டணம். நீங்கள் விருப்பம் இருக்குங்க, இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்பெஷல் சென்டர் ஃபார் ஜுவாலஜிக்கு மட்டும்தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட படித்து கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்டவர்கள் வெவ்வேறு பிஜி டீச்சர்ஸ், பிடி அசிஸ்டன்ட், பிஆர்டி, டயட்டில் லெக்சரர், அது போன்ற ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இது மாதிரி வெவ்வேறு கேடரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறையா நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாளும் ஈவினிங் 6:30 to 9:30 கிளாஸ் ஆன்லைன் கிளாஸு. சண்டே மட்டும் 9:30 to 12:30 அது வந்து ஆன்லைன் கிளாஸு. இது வந்து ஃபிக்ஸட் டைம் தான். உங்களுக்கு கிளாஸ் பார்க்குறதுக்கு அந்த டைமுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த ரெகுலர் கிளாஸை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாகவும் அனுப்பிச்சி விட்ருவோம். ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் மீடியம் வேணும்னா தமிழ் மீடியம் கொடுத்துருவோம், இங்கிலீஷ் மீடியம் வேணும்னா இங்கிலீஷ் மீடியம் நாங்கள் கொடுத்துட்றோம். எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை டெஸ்ட் மட்டும் வேணும் சார் அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் வெப்சைட்டில் கொஷின் போடுவோம். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இத்தனைக்கும் ரொம்ப குறைவான கட்டணம் தான். நீங்கள் விருப்பம் இருக்கவங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஒரு சின்ன கிளாஸுக்கு போயிடலாம். வாங்க கிளாஸுக்கு போயிடலாம். நைட்ரஜன் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள், இதெல்லாம் வந்து ஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அதாவது உயிரற்ற காரணிகளுக்கும் உயிருள்ள காரணிகளுக்கு இடையே நைட்ரஜன் வந்து சுற்றி சுற்றி வருவது, சுழற்சி முறையில் வருவது. உதாரணத்துக்கு அட்மாஸ்பியர்லேருந்து நைட்ரஜன் மண்ணுக்கு போகிறது, மண்ணிலேருந்து பிளான்ட்டுக்கு, உயிருள்ள காரணி பிளான்ட்டுக்கு போகிறது, பிளான்ட்டிருந்து அனிமல்கிட்ட போகிறது, மனிதனுக்கு வர்றது, திரும்ப மனிதன் பிளான்ட்டு அனிமல்கிட்டருந்து திரும்ப மண்ணுக்கு வர்றது, மண்ணுகிட்டேருந்து திரும்ப பிளான்ட்டுக்கு அனிமலுக்கு அப்படி போகிறது. அப்போ உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையே நைட்ரஜன் சுழன்று வருவது, இதுதான் நைட்ரஜன் சைக்கிள்னு சொல்கிறோம். பிளான்ட்டுக்கு வந்து நைட்ரஜன் ஒரு முக்கியமான உணவூட்ட பொருள், உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 79% உங்களுக்கு இருக்குது. அட்மாஸ்பியரில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா நைட்ரஜன் 79, வாயுமண்டலத்தில் 79% இருக்குது. அப்போ நைட்ரஜனுடைய மெயின் சோர்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா அட்மாஸ்பியர் தான், வளிமண்டலம். அப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் மண்ணுக்கு எப்படி வருது, சரிங்களா, அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அட்மாஸ்பியர் N2 இன் ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் எப்படி வந்து சாயிலுக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது ஒன்று வந்து 2 மெத்தடில் வருது. என்னென்னா எலக்ட்ரோ கெமிக்கல் ஃபிக்சேஷன், இன்னொன்று வந்து பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன்னு 2 மெத்தடில் வருது. எலக்ட்ரோ கெமிக்கல் ஃபிக்சேஷன்னா இப்போ ஏரில், அதாவது வளிமண்டலத்தில் நைட்ரஜன் இருக்குது இல்லையா, இப்போ மின்னல் அடிக்குது, மின்னல் ஒளி வருது, அந்த மாதிரி லைட்னிங் ஏற்படும்போது இந்த N2 இருக்கு இல்லையா, நைட்ரஜன் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சால்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். நைட்ரஜன் சால்ட்னா என்ன அப்படின்னா நைட்ரேட் அண்டு நைட்ரைட். அப்போ மின்னல் ஒளி ஏற்படும்போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் என்னவாக மாறுது, நைட்ரேட் அண்டு நைட்ரைட்டாக மாறி மண்ணில் வந்து படிஞ்சிடுது, நைட்ரஜன் சால்ட்டாக வந்துடுது. அப்புறம் ப்ளூ க்ரீன் ஆல்கே இருக்குது இல்லையா, ப்ளூ க்ரீன் ஆல்கே அதுவும் என்ன பண்ணுதுன்னா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. அப்புறம் சில பாக்டீரியா வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. இதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன்னு சொல்லுவாங்க. அப்போ பாக்டீரியாக்கள் மூலமாக அப்போ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி மண்ணுக்கு கொடுக்குது. அப்போ மண்ணுக்கு நைட்ரேட் வந்துடுது. நைட்ரஜன் என்ன வடிவத்தில் வருது அப்படின்னா நைட்ரேட் அண்டு நைட்ரைட் 2 வடிவமாக மண்ணில் வந்து சால்ட்டாக வந்து தங்கிடுது. அப்போ மண்ணில் சால்ட் வடிவத்தில் என்ன இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. என்ன வடிவத்தில் இருக்குது, அமோனியம் சால்ட்டாக இருக்கலாம், நைட்ரேட்டாக இருக்கலாம், நைட்ரைட்டாக இருக்கலாம். அப்போ மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் சால்ட்டு பிளான்ட் அப்சார்ப் பண்ணி ரூட் மூலமாக அப்சார்ப் பண்ணி எடுத்துக்குது. அப்போ மண்ணில் இருந்து நைட்ரஜன் எங்கே வந்துடுது, மண் வந்து சாயில், அதாவது ஏபயோட்டிக் ஃபேக்டர் வந்து பயோட்டிக் ஃபேக்டருக்கு என்டர் ஆகுது. பிளான்ட்டுங்கிறது உயிருள்ள காரணி. அப்போ தாவரத்துக்குள்ளே அந்த நைட்ரஜன் சால்ட்டு உள்ளே வருது. அப்போ அந்த தாவரத்தை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ், விலங்கினங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாடிக்குள்ளே நைட்ரஜன் வந்துடுது. அதே இந்த ஹெர்பிவோர்ஸ்னால் அனிமல்ஸ் தானே, பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ். அப்புறம் அந்த ஹெர்பிவோர்ஸ் யார் சாப்பிடுவா, கார்னிவோர் சாப்பிடுவாங்க.
அப்போ அந்த கார்னிவோர் ஹெர்பிவோர்ஸ் அதனுடைய எக்ஸ்க்ரீட்டா கழிவு பொருள் வெளியே ஏற்றும்போது அந்த கழிவு நீர் இருக்குல்ல சிறுநீர் அது மாதிரி அந்த கழிவில் நைட்ரஜன் இருக்குது. அந்த நைட்ரஜன் எப்படி இருக்கலாம்? அமோனியாவாக இருக்கலாம், யூரிக் அமிலமாவாக இருக்கலாம், யூரியாவாக இருக்கலாம். எல்லாமே அதில் நைட்ரஜன் கழிவு பொருட்கள் தான் எல்லாமே. அப்போ எக்ஸ்க்ரீஷன் மூலமாக திரும்பவும் சாயிலுக்கு வருது. இப்போ இந்த ஹெர்பிவோர்ஸு கார்னிவோர்ஸு எல்லாமே பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய இந்த ஹெர்பிவோர்ஸ் கார்னிவோர்ஸ்லாம் இறந்துடுறாங்க. இறந்த உடனே பாடியில் என்ன இருக்குது? நைட்ரஜன் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா பாடியில், அந்த ப்ரோட்டீனில் நைட்ரஜன் காம்பனண்ட் இருக்குது. அப்போ அந்த பாடியெல்லாம் டீகம்போஸ் ஆகும்போது அது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் என்னவாக மாறுது? அமோனியாவாக மாறுது. அப்புறம் அந்த அமோனியா இருக்கு இல்லையா, அது அமோனிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க அமோனியாவாக மாறுறதுக்கு. அப்புறம் அந்த அமோனியா என்ன மாறுதுன்னா நைட்ரைட்டாக மாறுது. ஏன்னா நைட்ரைட்டாக மாற்றுறதுக்கு சில பாக்டீரியா இருக்குது. அப்போ அந்த நைட்ரைட் பாக்டீரியா என்ன பண்ணும்? அந்த அமோனியாவை நைட்ரைட்டாக மாற்றுது. அப்புறம் இந்த நைட்ரைட் என்ன இருக்குது இல்லையா, அந்த நைட்ரைட்டு திரும்ப நைட்ரேட்டாக மாற்றும். அதுக்குன்னு சில பாக்டீரியா இருக்குது. அப்போ அந்த பாக்டீரியா என்ன பண்ணும்? நைட்ரைட்டை நைட்ரேட்டாக மாற்றுது. திரும்ப அனிமல்கிட்டருந்து எங்கே வந்துடுது? திரும்ப சாயிலுக்கே வந்துடுது. சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அமோனியா என்னவாக மாறும் அப்படின்னா நைட்ரைட்டாக மாறுது. இங்கே பாருங்கள், அமோனியா என்னவாக மாறுதுன்னா நைட்ரைட்டாக மாறுது. அப்போ அமோனியாவை நைட்ரைட்டாக மாற்றுறதுக்குன்னு சில பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியாவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கு நைட்ரோசோமோனாஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. நைட்ரோசோமோனாஸ். அடுத்து நைட்ரோகாக்கஸ். இந்த ரெண்டு பாக்டீரியாவை தான் இந்த ரெண்டு பாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னா அமோனியாவை நைட்ரைட்டாக மாற்றும். சரிங்களா? அப்போ அமோனியா கன்வெர்ட்டட் இன்டு நைட்ரைட்டு அண்டு நைட்ரேட். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நைட்ரிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. நைட்ரிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா அமோனியா என்னவாக மாறுது? நைட்ரைட்டாக மாறுறது, நைட்ரேட்டாக மாறுது. இந்த செயலுக்கு தான் நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு பேர். சரி, இப்போ அமோனியாவை நைட்ரைட்டாக மாற்றுறது நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோசோகாக்கஸ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இது ரெண்டு பாக்டீரியாவும் நைட்ரைட்டாக மாற்றிடுச்சு. அடுத்தது நைட்ரேட்டு என்னவாக மாறுது? நைட்ரேட்டாக மாறுது. அதுக்கு ஒரு பாக்டீரியா தேவை. அது என்னென்னா நைட்ரோபாக்டர். சரிங்களா? நைட்ரோபாக்டர். இது என்ன பண்ணுது? நைட்ரைட்டை நைட்ரேட்டாக மாற்றுது. இதுக்கு தேவையான பாக்டீரியா தான் நைட்ரோபாக்டர். சரிங்களா? அப்போ அந்த நைட்ரேட்டு திரும்ப என்ன பண்ணுது? சாயிலுக்கு வந்துடுது. சாயிலுக்கு வந்தோடனே இந்த நைட்ரேட் என்ன பண்ணும்? திரும்பவும் பிளான்ட் அகைன் என்ன பண்ணும்? அப்சார்ப் பண்ணிக்குது. ரூட் மூலமாக அப்சார்ப் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் நைட்ரஜன் ஏபயோட்டிக்லேருந்தும் பயோட்டிக்கும் மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது டீநைட்ரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதில் இன்னொரு ப்ராசஸ், அதாவது டீநைட்ரிஃபிகேஷன் சொன்னோம் இல்லையா. டீநைட்ரிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா இப்போ என்னன்னா இங்கே இந்த அமோனியா நைட்ரைட் அண்டு நைட்ரேட்டாக மாறுது. இதுக்கு பேர் நைட்ரிஃபிகேஷன் சொன்னோம். இப்போ சாயிலில் என்ன இருக்குது? நைட்ரேட் இருக்கா, சால்ட்டாக இருக்கா? இந்த நைட்ரேட்டு திரும்பவும் என்னவாக மாறும்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் மூலக்கூறு நைட்ரஜனாக மாறிடும், N2ஆக மாறும். சரிங்களா? அப்போ நைட்ரஜன் சால்ட்டை தான் நைட்ரேட்னு சொல்கிறோம். அந்த நைட்ரேட்டு என்னவாக மாறுது? அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனாக மாறுது அப்படின்னு அர்த்தம். அல்லது அமோனியாவாக கூட திரும்ப மாறும். இந்த நைட்ரேட் என்னவாக மாறுது? ஒன்று நைட்ரஜனாக மாறும் அல்லது அமோனியாவாக மாறும். இதுக்கு பேர் தான் டீநைட்ரிஃபிகேஷன். இதுக்கு டீநைட்ரிஃபிகேஷனுக்கு ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா. அதுக்கு பேர் சூடோமோனாஸ். அப்போ சூடோமோனாஸுங்கிற பாக்டீரியா மூலமாக நைட்ரேட்டு மீண்டும் வாயுமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனாகவோ அல்லது அமோனியாவாகவோ மாற்றப்பட்டால் அதுக்கு பேர் டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு பேர். டீநைட்ரிஃபிகேஷனுக்கு தேவையான பாக்டீரியா பேர் என்ன அப்படின்னா சூடோமோனாஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவுடைய செயலால் தான் இந்த நைட்ரேட் என்னவா மாறுது? நைட்ரஜனாக, அட்மாஸ்பியர் நைட்ரஜனாக மாறுது. இதுக்கு பேர் டீநைட்ரிஃபிகேஷன். இப்போ இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ரெண்டு ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா ஒன்று நைட்ரிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும், ரெண்டு டீநைட்ரிஃபிகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கணும், அதுக்கு தேவையான பாக்டீரியா என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நைட்ரிஃபிகேஷனா என்ன? அமோனியாவிலிருந்து நைட்ரைட் அண்டு நைட்ரேட் உருவாகும் செயல் நைட்ரிஃபிகேஷன். இதுக்கு தேவையான பாக்டீரியா ரெண்டு ஸ்டெப்பில் நடக்குது. ஃபஸ்ட்டு அமோனியா நைட்ரைட்டாக மாறுது, அதுக்கு நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியா செயல்படுது.
அடுத்து நைட்ரேட்டாக மாறுது. இதுக்கு தேவையான பாக்டீரியா வந்து நைட்ரோபாக்டர் அப்படிங்கிற பாக்டீரியா. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நைட்ரிஃபிகேஷன். அடுத்து டீநைட்ரிஃபிகேஷனாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரேட்டு மீண்டும் வாயுமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனாகவோ அல்லது அமோனியாகவோ மாற்றப்படும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டீநைட்ரிஃபிகேஷன். டீநைட்ரிஃபிகேஷன் செயலுக்கு தேவையான பாக்டீரியா சூடோமோனாஸ் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் நைட்ரஜன் சைக்கிள். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பொதுவாக நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரைசோபியம், அசட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரிடியம், பேசில்லஸ், நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோசோகாக்கஸ், நைட்ரோபாக்டர், அனாபினா, நாஸ்டாக்கு, ப்ளூ கிரீன் ஆல்கே எல்லாமே நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா தான். ஆனால் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அமோனியா நைட்ரைட்டாக மாறுது, அப்புறம் அந்த நைட்ரேட்டாக மாறுது. இதுக்கு தேவையான பாக்டீரியா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.